நமः கோதண்டஹஸ்தாய சந்தீகிருதசராய ச கண்டிதாகில தைத்யாய ராமாய ஆபன் நிவாரணே. கோதண்டத்தை கையில் ஏந்தி இருக்கும் ராமனுக்கு நம் வணக்கம். கோதண்டம் என்னும் நீண்ட வில்லில் அம்பை பூட்டினானால் வரிசையாக அடியார்களை அது காக்கும், பகைவர்களை அழிக்கும். அகில தைத்தியர்கள், மக்களுக்கெல்லாம் விரோதிகள், பக்த விரோதிகளை எல்லாம் அழித்து அகங்காரம், மமகாரம், காமம், குரோதம், லோபம் முதலான அனைத்து உட்பகைவர்களையும் ஒழிக்கிறது ராமனுடைய கார்முகம் என்னும் சிறந்த வில். சாரங்கம், கோதண்டம் என்றெல்லாம் பெயர் பெற்றிருக்கும் வில். வில்லாளிகளுக்குள் ராமன்தானே சிறந்தவன். ராமஹா சஸ்திரபிருதாம் வரஹா என்று சொல்லுவார்கள். கண்ணன் கீதையில் தான் ஆறாராக இருக்கிறேன் என்று கூறும்போது கையில் வில் பிடித்தவர்களுக்குள், சஸ்திரத்தை செலுத்த வல்லவர்களுக்குள் நான் ராமனாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த ராமன் கோதண்ட ராமன். அவனைத்தான் தற்போது நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். பல்லவர் காலத்து கோயில். தாம்பரத்திலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகும் பாதையில் 21வது கிலோமீட்டரில் இருக்கும் திருக்கோயில். நன்மங்கலத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம். மகாரண்யம் விஸ்வரூப ஆஞ்சநேயர் திருக்கோயிலிருந்து 1 கிலோமீட்டரில் உள்ள கோதண்டராமர் கோயில். இங்கு கோயில் கொண்டிருக்கும் வைகுந்தநாத பெருமாளை கடந்த நாள் தரிசித்தோம். இதோ ராமர், கோதண்ட ராமன் மூலமூர்த்தியாக எழுந்துருளி இருக்கிறார். ஆச்சரியமான சிலாரூபம். இதோ நடுவில் நெடுநடுவில் நிற்கும் கருகருத்த திருமேனி, எண்ணெய் பூசிக்கொண்டிருக்கும் திருமேனி. ராமனுக்கு தைலக்காப்பு செய்திருக்கிறார்கள் போலும். எப்ப சேவித்தாலும் பல திருக்கோயில்களில் பெருமான் சுதை வடிவமாக இருக்கும்போது தைலக்காப்பு சமர்ப்பிப்பார்கள். சிலை வடிவமாக இருக்கும்போது தைலம் இருக்காது. இது அநேகமான மரபு. இந்த திருக்கோயிலில் ராமன் இருக்கும் பளபளப்பு சேவித்தால் தைலம் சாத்தி கொண்டிருக்கிறாரோ என்று சொல்ல தோணுகிறது. மூலவர் நடுவே ராமன், அருகே லக்ஷ்மணன், ஓர்புறத்தில் சீதை. கைகளை கூப்பிக் கொண்டு, அதாவது அஞ்சலி ஹஸ்தத்தோடே ஆஞ்சநேய சுவாமியும் எழுந்துள்ளி இருக்கிறார். இவர் இந்த ராமனைத்தான் சேவிக்கிறார். ஆனால் கோவிலில் பிரதானமா வைகுந்த பெருமாள் உள்ளார். இந்த ஆஞ்சநேயர் வைகுந்தநாதனை தரிசிப்பரா? ஸ்லோகத்தின்படி பார்த்தால் செய்ய மாட்டார் போலும். கீழேயே அடியேன் தெரிவித்தபடி வைகுந்தத்தை மறுத்து இப்பூவுலகத்திலேயே வாழ்ந்து வருபவர் ஹனுமான். ராமனைத்தான் தரிசிப்பேன், சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான். ராமனை அல்லால் மற்றொரு தெய்வமில்லை. கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தனை அல்லால் ஒரு தெய்வம் யான் இலேன் என்று திருமழிசை ஆழ்வாருடைய பாசம். பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு என்று பாடுகிறார். ஆச்சரியமான தமிழ் பாசம். திருமழிசை ஆழ்வாரின் பாடல்களை கற்றால் அவ்வளவு துள்ளலோசை, தமிழின் செறிவு அனைத்தையும் அனுபவிக்க பெறலாம். அந்த ராமன் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன். இலங்கையில் கல்லாதவர்கள் அனைவரும், ஆகவே கல்லாதவர் இலங்கை, அந்த இலங்கையை அழித்தான் என்று திருமழிசை ஆழ்வார் பாடுகிறார். நமக்கு சந்தேகம் வரும், ஒருத்தர் கூடவா கற்றவர் இல்லை? ஏன் ஒரு விபீஷணன் இருந்தாரே? இருந்தார், ஆனால் கற்றவர்களுக்கு மதிப்பில்லையே. கற்றவர்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ஊரில் மதிப்பு இருக்க வேண்டும். அப்பதான் ஊர் செழிப்பாக இருக்கும். ராமன் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காகுத்தன். ககுஸ்த வம்சத்தில் பிறந்தவர், ரகு மகாராஜாவின் வம்சத்தில் பிறந்தவர், சூரிய குலோத்பவன். இன்று ராமனை இத்திருத்தலத்தில் சேவித்துக் கொண்டோம். அவர் அனுகிரகத்தோடே, ஆஞ்சநேயரின் அனுகிரகத்தோடே இனி அடுத்த சர்க்கத்தை அடையலாம். சுந்தர காண்டத்தில் 23வது சர்க்கம். ராவணன் வந்தான், அசோகவனத்தில் சீதையை பயப்படுத்தினான், கோபத்தோடே வெளியேறினான். இனி அவனால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட அரக்கிகள் எல்லாரும் வார்த்தையால் குத்தி, ஈட்டியால் குத்தி சீதையை பயப்படுத்தி எப்படியாவது ராவணனுக்கு மனைவியாக்க வேண்டும் என்று தூண்டுகிறார்கள். அடுத்த 2 சர்க்கமே அதுதான். 23வது முழுவதும், 24வது சர்க்கம் முழுவதும். இத்தித்வா மைதிலீம் ராஜா ராவணஹா சத்து ராவணஹா சந்திஷ்யச ததசர்வா ராட்சசீர் நிர்ஜகாமஹ. பக்கத்தில் இருக்கிற ராட்சசிகளுக்கு கஞ்சாட காட்டினான்.
வாயால் உத்தரவு பிறப்பித்தான். அசோகவனத்திலேருந்து ராவணன் போனான். உடனே ஒவ்வொருத்தியாக பேச ஆரம்பிக்கிறார்கள். பரம் பருஷயா வாச்சா வைதேகியும் இதம் அப்ருவன்னு. இதுல ரொம்ப தலைவிகள்லாம் உண்டு போல் இருக்கு. அந்த முக்கியமான பேர்களை மட்டும் இங்க வால்மீகி எடுத்திருக்கார். ஏக ஜட்டா என்ன ஒரு பெண், ஒரு சடைமுடி மட்டும் வைத்திருந்தாள். அவள் பேசுகிறாள். ராவணன் ஆறுன்னு பெண்ணே உனக்கு தெரியுமா? தெரியாததுனாலதான் நீ இணங்க மறுக்கிறாய். பௌலஸ்தியர் கேள்விப்பட்டிருப்பாய். பௌலஸ்தஸ்ய வரிஷ்டஸ்ய ராவணஸ்ய மகாத்மனஹ தசக்ரீவஸ்ய பாரியாத்வம் சீதே ந பகுமன்யசே. சீதே, எத்தனை பேர் ராவணனின் மனைவியாக வேண்டும் போட்டியிடுகிறார்கள் தெரியுமா? நீ முட்டாளா? உனக்கு தெரியாதா? இப்பேற்பட்ட வாய்ப்பு எங்களொத்தொத்திக்கும் கிடைக்காதான்னு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நீ கிடைத்த வாய்ப்பை போய் அசட்டுத்தனத்தால் விட்டு விடாதே. ததஸ்தேக ஜட்டா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் பிரஜாபதி நாம் ஷண்ணாந்து சதுர்த்தோயம் பிரஜாபதி. மொத்தம் 6 பிரஜாபதிகள் உண்டு. பிரம்மாவாலே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுள் 4வது பிரஜாபதி புலஸ்தியர். அந்த புலஸ்தியருடைய வம்சத்தில் தான் ராவணன் பிறந்திருக்கிறான். அவர் பிரம்மாவனுடைய மனத்திலிருந்து தோன்றியவர். புலஸ்தியஸ்து தேஜஸ்வி மகர்ஷி மானசப் சுதஹ நாம்னாச விஸ்ரவா நாம பிரஜாபதி சமப்பிரபஹ தஸ்ய புத்ரோ விஷாலாட்சி ராவண சத்துரு ராவணஹா. அப்ப புலஸ்தியர், அவர் பிள்ளை விஸ்ரவஸ், விஸ்ரவஸுக்கு பிள்ளை ராவணன். அதனால ராவணனுக்கு வைஸ்ரவணன் என்கிற பேர் உண்டு. அதே விஸ்ரவஸுக்கு பௌலஸ்தியர் என்கிற பேர் உண்டு. புலஸ்தியருடைய வம்சத்திலேயே தோன்றினான். அப்ப எவ்வளவு பெருமை! அடுத்து ஹரிஜட்டா என்னும் ராட்சசி பேசுகிறாள். 33 கோடி தேவர்களையும் எங்களி ராவணன் தான் ஜெயித்து வைத்திருக்கிறான். ஏன தேவாஸ்திரயசிம்ச தேவராஜச்ச நிர்ஜிதா. 33 கோடி தேவர்கள், தேவராஜன் இந்திரன் அனைவரும் தோற்றோடினார்கள். தஸ்யத்வம் ராட்சசேந்திரஸ்ய பாரியா பவித்துமருகசி. அப்ப அனைத்து தேவர்களுக்கு நீ தலைவியாடலாம். ராவணனுக்கே மனைவியானால் யார்தான் உனக்கு அடிபணிய மாட்டார்கள்? அடுத்து விகடா என்பவள் எழுந்து பேசுகிறாள். அந்யாது விகடா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத் நிர்ஜிதா சமரேயேன சதே பார்ஷமுபாகதா கிமர்த்தம் ராட்சசேந்திரஸ்ய பாரியாத்வம் நேச்சசேத. ஏன் ராவணனுக்கு மனைவியாக மறுக்கிறாய்? உனக்கு என்ன குறை இருக்க போகிறது? உலகத்தில் அனைவரும் ராவணனால் ஜெயிக்கப்பட்டார்கள். மேலும் இந்த ராமனை எங்களை ராவணன் ஜெயிக்க எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அடுத்து துர்முகி என்பவள் எழுந்து பேசுகிறாள். யஸ்ய சூர்யோ ந தபதி பீதோ யஸ்ய ச மாருதஹ. காற்று வீசணும்னால் வாயு கடவுள், காற்று கடவுளே ராவணனிடத்தில் தான் அனுமதி பெற்று வீச முடியும். சூரியன் உதிக்க வேண்டுமானால் ராவணனிடத்தில் அனுமதி பெற வேண்டும். வருணன் மழை பெய்ய அனுமதி வேண்டும். வாயுவோ சூரியனோ சந்திரனோ ஆரோ இந்த தேசத்துக்குள் அனுமதி இல்லாமல் நுழைய முடியாது. ஹனுமான் பின்னாடியிலேருந்து நினைச்சுக்கிறார், இப்படித்தான் லங்கினி சொல்லி தடுத்தாள், ஒரே அறையில் அவளை தள்ளிவிட்டோம். ஏதோ வாயு போக முடியாதுன்னு பேசுகிறாளே, நம் தந்தையார் புகாத இடமா? அப்படியே இருந்தாலும் இப்போது தந்தைக்கு தனையனாக நான் புகுந்துள்ளேன், என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். வாயு புகாதாமே, இதோ வாயு குமாரன் புகுந்திருக்கிறேன் என்று மறைவில் இருந்த ஹனுமான் நினைத்து கொண்டார். நவாதி ஸ்மயதாபாங்கி கிந்தந்தஸ்ய ந திஷ்டசே சைலா சுஸ்ருபுப்பானீயம் ஜலதாச்சயச்சேத்யசி சாதுதே தத்வதோ தேவி கதிதம் சாதுபாமினி விருகாண சுஸ்மிதே வாக்கியன் மன்மேதா ந பவிஷ்யசி. இப்ப நான் சொல்ற வார்த்தையை கேள் சீதே, ராவணனுக்கு உடன்படாவிட்டால் உன் உயிர் உடலில் இருக்காது, இறக்கப் போவது உறுதி. இப்படி யோசித்துப்பார். உன் ராமன் உயிரோடு இருக்க நீ உயிரோடு இருக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்க வேண்டுமானால் ராவணனுக்கு இணங்க வேண்டும். முட்டாள்தனமாக அழியாதே, ராமனும் அழிந்து போவான். அடுத்து 24வது சர்க்கம். மேலும் அரக்கிகள் பயப்படுத்துகிறார்கள். ததசீதாம் சமஸ்தாஸ்தா ராட்சஸ்யோ விகிருதானனாக பருஷம் பருஷானர்கா மூச்சுஸ்தத் வாக்கியம் அப்பிரியம். ஒத்தொத்தியன் தங்கள் தங்கள் பங்குக்கு வாங்குகிற சம்பளுக்காக உழைத்தார்கள் என யாரேனும் பேசாமல் போனால், ஓஹோ இவள் ஏன் சீதை துன்புறுத்தவில்லை என்கிற கேள்வி பிறந்தால் வம்பே வேண்டாம் என்று எல்லாரும் துன்புறுத்தினார்கள். மானுஷே மானுஷ செய்வ பாரியாத்வம் மகுமன்யசே. உனக்கு என்ன பெரிய பெருமை? உனக்கு என்ன பெருமையோ அதை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சீதே. நீ மனித பெண், அவ்வளவுதான் உனக்கு பெருமை. நாங்கள்லாம் ராட்சசர்கள், ராட்சசர் தலைவனி ராவணன். ஆகவே இணங்கிவிடு.
ராட்சசீனாம் வசஸ்ருத்வா சீதா பத்மநிபேக்ஷணா. அழகான தாமரை போன்ற கண் படைத்த சீதை இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டு மிகவும் வாடிப்போய் உடல் நடுங்கி போய் ஆனாலும் தன் பட்சத்தை எடுத்து உரைக்கிறாள். ந மானுஷி ராட்சசஸ்ய பாரியா பவித்துமர்ஹதி. நீங்கள் விருப்பப்பட்டபடி என்னை சாப்பிடலாம், என்னை கொல்லலாம், ஆனால் மனித பெண் ஒரு நாளும் ராவணன் என்னும் அரக்கனுக்கு மனைவியாக முடியாது. தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குருகு. ஏதோ என்னுடைய கணவன் கையிழந்தவன், காலிழந்தவன், சொல்லிழந்தவன், ஏன் வாழ்க்கை இழந்தவன், சொத்திழந்தவன், ஏதேதோ பேசுகிறீர்கள். எதை இழந்தவனாக இருந்தாலும் கணவன் தான் எனக்கு அனைத்தும். இதுதானே பெண்களுக்கே உரிய குணம். அவனிடத்தில் குணம் இருக்க வேண்டும். இருந்து விட்டால் மற்ற எதை இழந்தாலும் பெண்கள் விட்டே கொடுப்பதில்லை. குணசாலியா, அது முக்கியம். அவன் குணம் இல்லையா, அதற்கும் திருத்த முற்படுகிறார்கள். தீனோவா ராஜ்யஹீனோவா, அவன் தீனனா இருக்கட்டும், அரசை இழந்தவனாக இருக்கட்டும், என் பர்த்தாதான் எனக்கு குரு. யதா சச்சி மகாபாகா சக்கரம் சமுபதிஷ்டதி. எப்படி இந்திராணி இந்திரனோடு இருப்படோ, அருந்ததி வசிஷ்டரை சேர்ந்திருப்படோ, ரோகிணி தேவி சந்திரனோட விடாமல் இருப்படோ, லோபாமுத்ரா அகஸ்தியரோடு கூடியிருப்படோ, சவனனை சுகன்யா சேர்ந்திருப்படோ, சாவித்ரி சத்யவானை அணைந்திருப்படோ, கபிலரை ஸ்ரீமதி சேர்ந்திருப்படோ, சௌதாசனை மதயந்தி சேர்ந்திருப்படோ, கேசினி சகர மன்னவனோட கூடியிருப்படோ, நிஷாத நைஷத தேசத்து மன்னவன் நளன் அவனோட தமயந்தி சேர்ந்திருப்படோ, அதே போல் இக்ஷ்வாக்கு கொலக்கொழுந்தான ராமனை விட்டு நான் பிரிய மாட்டேன். சௌதாசம் ததா ததா அகமிக்ஷ்வாகுவரம் ராமம் பதிமனுவிரதா சீதாயா வச்சனம் ஸ்ருத்வா ராட்சஸ்யா குரோதமூர்ச்சிதாக. இத்தனை பேசினாலும் சீதை உடன்பட மறுக்கிறாளே என்று மறுபடியும் ராட்சசிகள் கோபம் கொண்டு பேசுகிறார்கள். சீதா அவர்களுக்கு நடுவில் இருக்க மாட்டாமல் மெதுவே நகர்ந்து வந்து ஹனுமான் அமர்ந்திருக்கும் சிம்சபாவிருக்ஷம் அந்த மரத்தின் கீழே நிற்கிறாள். அவலீனஹ ச நிர்வாக்கிய ஹனுமான் சிம்சபாத்ருமே சீதாம் சந்தர்ஜயந்தீஸ்தா ராட்சசீர் அசுனோத்கபி ஊஜுஷ்ச பரமக்ருத்தாக பிரகிருஹ்யாசு பரஸ்வகான். சீதை அடித்தாவது திருத்துவம் என்ன ஒரு தொருத்தி கோலை தூக்கி கொண்டாள், கோடரியை தூக்கி கொண்டாள். அவள் தூக்கி கொண்டு தர்ஜனம் பர்சனம், நன்கு கையால் குத்தரா, ஆயுதங்களால் குத்தரா, சொல்லால் மிகவும் ரணப்படுத்துகிறார்கள். இப்படி சீதைக்கருகிலே வந்து மேலும் ஒருத்தி கூறினாள். சா பர்த்யமானா பீமாபி ராட்சசீபிர் வராங்கனா சா பாஷ்பம் அபமார்ஜந்தி சிம்சபாம் தாம் உபாகத. கண்களிலிருந்து கரகரான்னு கங்கை காவிரி பெருக சீதை நடுங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது வினதான்னு ஒரு பெண் ராட்சசி, அவள் எழுந்திருந்து பேசுகிறாள். சீதே பர்யாப்தமேவா பர்த்து ஸ்நேகா பிரதர்சிதா. சீதே போரும், உன் ராமனிடத்திலே மிகவும் அன்பு காட்டியது போரும். இனி அந்த அசட்டுத்தனத்தை மாத்திக்கோ. ராமனிடத்தில் அன்பை மாற்றி பிராக்டிகலா யோசிங்கிற மூல்யம் அதை போல யோசித்து பார். இனி ராவணன் தான் உனக்கு பதி. ராவணம் பஜ பர்த்தாரம், பர்த்தாரம் சர்வரக்ஷசாம். அனைத்து ராட்சசிகளுக்கும் அவர்தான் பர்த்தா, எல்லா ராட்சசர்களுக்கும் அவர்தான் தலைவன். அவரைத்தான் நீ பற்றியாக வேண்டும். தட்சிணம் தியாகசீலஞ்ச சர்வஸ்ய பிரியவாதினம் மானுஷம் கிருபணம் ராமம் தியக்த்வா ராவணமாஸ்ரய. மனிதன் அனைத்தையும் இழந்தவன், இனி மற்றொருத்தை தயவை நாடி திரிபவன், குரங்கு காலில் விழுந்தவன். இப்படிப்பட்ட ராமனை போயா நீ அண்டு வாழப் போகிறாய்? விடு. ஏததுத்தஞ்சமே வாக்கியம் யதித்வம் ந கரிஷ்யசி. நான் இப்ப சொன்னபடிக்கும் நீ பண்ணாமல் போனால் அஸ்மின் முகூர்த்தே சர்வாஸ்துவாம் பக்ஷயிஷ்யாமஹே வயம். இதே முகூர்த்தத்தில் உன்னை வெட்டி நாங்கள் அனைவரும் உண்டு முடித்து விடுவோம். ததச்சண்டோதரி நாம ராட்சசி கிரூரதரிசினா. உடனே சண்டோதரிங்கிறவள் எழுந்திருந்தாள். காத்ராண்யபி ததா சீர்ஷம் காதேயமிதி மேமதிஹி. உன்னை பார்த்தாலே இப்போதே சாப்பிடணும்னு எனக்கு தோணுகிறது. வெட்டி விடுவோம், கள்ளை கொண்டு வாருங்கள், குடிப்போம். இவள் மாம்சம் நன்றாக இருக்கும், அதையே உண்போம். அடுத்து சூர்பணகாங்கிறவள் எழுந்து தத சூர்பணகா நாம ராட்சசி வாக்கியம் அப்ரவீத். இனி குடித்து விட்டு இவளை உண்டு விட்டு ஆடுவோம், குணாலை கூத்தாடுவோம், வாருங்கள், நிகும்பிலா தேவிக்கு முன்னால் ஆடுவோம் என் அவளும் பேசினாள். நடுங்கி போனாள் சீதை. இனி அடுத்தது சீதா சோகத்தோட புலம்புகிறாள். இப்போதைக்கு மகாரண்யத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோதண்டராம சுவாமியினிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.